ஒரு கூட்டணியில் இருக்க கட்சியோட முக்கிய தலைவர் ஓபிஎஸ் மாதிரியோ செங்கோட்டையன் மாதிரியோ கிடையாது. அவர் அமமுகன்ற கட்சியை, அதாவது டிடிவியை வந்து விளக்குனதுக்கப்புறம் வெளியே வந்து அமமுகன்ற கட்சியை ஆரம்பித்து ஆர்கே நகர் தொகுதியில் ஜெயிச்சு ஒரு நல்ல ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இருக்கார். அப்படி இருக்கும்போது எடப்பாடியார் கூட்டணி வச்சதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் எதிர்பார்க்க, முக்கியமாக இவர் நயனார் அவர்கள் வீட்டில் நடந்த விருந்தாகட்டும், மேற்படி சில ஜிகே வாசன் அவர்கள் நடத்தின நினைவு தினமாகட்டும், இந்த எந்த இடத்துலையும் அவர் அழைக்கப்படலன்னும் போது அவருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு கைண்ட் ஆஃப் நானும் நீங்களும் அந்த இடத்துல இருந்தால் அந்த காம்ப்ளெக்ஸ் வரதான் செய்யும். அந்த காம்ப்ளெக்ஸோட உச்சத்தை வந்து யாரோ லைட்டாக ட்ரிகர் பண்ணி விட்டாங்க. அது யாருன்றது எனக்கு நான் சொல்ல விரும்பல. இதே பாஜகவும் அதிமுகவும் ஒன்றா இருந்தால் குறைஞ்சபட்சம் 20லேருந்து 22 சீட்டு மேக்ஸிமம், மினிமம் 18 சீட்டாவது கேரண்டியாக, பார்லிமெண்ட் எலெக்ஷன், ஆமாம் 18 சீட்டாவது கேரண்டியாக அடிப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்து நாங்கள் வந்து பதிவும் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இப்போ எடப்பாடி சேரில் உட்காந்துட்டாருன்னா இந்த பக்கம் நயனார் அவர்கள் உட்கார போகிறாரு, 2 சேர் தள்ளி டிடி உட்காந்து, அது கூட இபிஎஸ் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு போகிற சுச்சுவேஷன் வச்சு பார்க்கும்போது டிசம்பருக்குள்ள இது நடக்க சான்சஸ் 99% இருக்குது. உட்கார அலோவ் பண்ணிவிடுவார். சசிகலா அவர்களுக்கான சான்சஸ் வந்து 160% இல்லை. பாஜகக்குள்ளேயே 2 கோஷ்டி மோதல், அவங்களுக்குள்ளே ஒரு 2, இதே நயினார் எப்படி எதிர்கொள்ள போகிறான்னு தெரியல. பாஜகவுக்குள்ளே நீங்கள் 2ன்னு பார்க்குறீங்க, நான் 4ஆக பார்க்குறேன். பாஜக 4 இருக்குது கண்டிப்பாக. இப்போ அண்ணாமலை இருக்கும்போது என்னென்ன விமர்சனம் பண்ணால் நம்மளே பார்த்தோம். எம்ஜிஆர் பற்றி விமர்சனம் பண்ணாரு, ஜெயலலிதா பற்றி பண்ணார், இபிஎஸ்ஸை பற்றி எவ்வளோலாம் விமர்சனம் பண்ணாரு பார்த்தோம். அந்த விமர்சனங்கள்லாம் இப்போ மருந்து போட்டு வந்துட்டு இருக்காரு நயனார் அவர்கள். அமித்ஷா அவர்கள் இல்லை டெல்லி மேலிடம் சொன்னால் திமுக உட்பட கண்டிப்பாக செய்கிறாங்க. ஃப்ரண்ட் ஃபேஸில் வந்து மேபி தமிழ்நாடு மீடியா லெவலில் தமிழ்நாடு இருக்க டிவி சேனல் மொத்தமாக வந்து குத்தகை எடுத்ததுனால இவங்க சொல்கிறத அப்படியே போட்டுட்ருக்காங்க. இவர் வந்து ஃபுல்லாக சென்டரில் எதுக்குற மாதிரி பேசுகிறாங்க சொல்கிறாங்க. ஆனால் அங்கே என்ன நடக்குது நாங்கள் ஃபிசிக்கலாக அங்கேயே நாங்கள் போய் பார்த்துட்டாங்க. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிட் பண்ணுறாங்க. அங்கே அவ்வளோ தூரம் வெயிட் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து பேசுகிற மைக்கை பிடிச்சுன்னா அப்படியே மொத்த மீடியா அப்படி சொல்லிட்டேன் இப்படி சொல்லிட்டேன். என்ன ஏன் அந்த மாதிரி ஒரு வீண் விளம்பரம்ன்றது தெரியும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் ஆலோசகருமான நந்தகுமார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், டிடிவி தினகரன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். அதாவது நயினார் நாகேந்திரன் சரியில்லை, பாஜக சரியில்லை. அதுக்கப்புறம் டெல்லி சென்ற செங்கோட்டையன் அமித்ஷா அவர்கள் சந்திப்பு, என்னதான் நடக்குது? திரு டிடிவி இப்போதைக்கு இருக்க சூழல் வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலான்றதான் என்னோட பார்வை. ஏனென்றால் அண்ணாமலை இருக்கும்போது எப்படி இருந்தது, நயனார் அவர்கள் வந்ததுக்கப்புறம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்ற வார்த்தை பொதுவாக வந்து ப்ளேம் பண்ணிட்டாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணால் என்னென்ன ரிசல்ட் வரும்போது, ஏன்னா ஒரு குழந்தை பிறந்தால் தவழ்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்குது, நடப்பதற்கொன்று ப்ளஸ் ஓடுவதற்கென்று ஒரு நேரம் இருக்குது. அவர் தலைவராகி இன்னும் 4 மாதங்கள் கூட பூர்த்தி அடையலை. இந்த சூழலில் வந்து இவரோட எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் தருவாயில் எதிர்பார்ப்பு உடனே ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு என்ன எதிர்பார்ப்பு சார்? உங்களுக்கே தெரியும் என்ன எதிர்பார்ப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோகிச்சு பாருங்கள். ஏனென்றால் அவர் வந்து ஒரு கூட்டணியில் இருக்க கட்சியோட முக்கிய தலைவர் ஓபிஎஸ் மாதிரியோ செங்கோட்டையன் மாதிரியோ கிடையாது. அவர் அமமுகன்ற கட்சியை, அதாவது டிடிவியை வந்து விளக்குனதுக்கப்புறம் வெளியே வந்து அமமுகன்ற கட்சியை ஆரம்பித்து ஆர்கே நகர் தொகுதியில் ஜெயிச்சு ஒரு நல்ல ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இருக்கார். அப்படி இருக்கும்போது எடப்பாடியார் கூட்டணி வச்சதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் எதிர்பார்க்குறது. இது ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா எந்த ஒரு கூட்டணி கட்சி தலைவராக இருந்தாலும் அவங்க எதிர்பார்ப்பு இருக்க வேண்டிய விஷயம், அதில் மாற்றுக்கிறதுல. முக்கியமாக இவர் நயனார் அவர்கள் வீட்டில் நடந்த விருந்தாகட்டும், மேற்படி சில ஜிகே வாசன் அவர்கள் நடத்தின நினைவு தினமாகட்டும், இந்த எந்த இடத்துலையும் அவர் அழைக்கப்படலன்னும் போது அவருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு கைண்ட் ஆஃப் நானும் நீங்களும் அந்த இடத்துல இருந்தால் அந்த காம்ப்ளெக்ஸ் வரதான் செய்யும். அந்த காம்ப்ளெக்ஸோட உச்சத்தை வந்து யாரோ லைட்டாக ட்ரிகர் பண்ணி விட்டுட்டாங்க. அது யாருன்றது எனக்கு நான் சொல்ல விரும்பல. அந்த ட்ரிகர் பண்ணதில் எஃபெக்ட் தான் அவர் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா திரு நயனார் ஆகட்டும் டிடிவி ஆகட்டும் 2 பேரும் ரொம்ப நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்க நபர்கள். எப்போ அதிமுக காலத்தில் இருந்து 2 பேருமே நல்ல பொறுமைசாலியும் கூட. பொறுமைசாலி, அதுதான் உண்மையில் நீங்கள் சொன்ன வார்த்தைகள் கரெக்டான வார்த்தை. 2 பேரும் பொறுமைசாலி. எந்த விஷயத்தையும் எடுத்தும் கவுத்தம் செய்ய மாட்டாங்க. செங்கோட்டையன் ஆகட்டும், டிடிவி ஆகட்டும், நயனார் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து ஈக்குவலாக வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு மனிதர்கள். திடீர்னு அந்த ட்ரிகர் வந்து அந்த ட்ராக்ஷன் ஏற்படுத்திச்சு, அவ்வளோதானே தவிர மிச்சப்படி எனக்கு விவரம் தெரிஞ்ச வரைக்கும் 2 பேர்கிட்ட எந்த கருத்து வேறுபாடு இனி வராது அப்படின்னு நினைக்கிறேன். டிசம்பருக்குள்ள எதுவுமே சாத்தியம் இருக்குங்க. ஓகே, அதுக்கு ஒருங்கிணைந்த அனைத்தும் ஃபார்ம் ஆயிடுமான்ற கேள்வி கேட்கக்கூடாது. அதைத்தானே பாஜக விரும்புது. பாஜக இல்லை, இங்க என்ன பிரச்சனை இஷ்யூ நடந்தாலும் டெல்லிக்கு தான் போறாரு.
போகிறாங்க. செங்கோட்டையனாக இருக்கட்டும். அப்படிங்கும்போது அப்போ பாஜகவே அதை விரும்ப தானே செய்யுது. ஒருங்கிணைந்த அதிமுக, ஏன்னா வெற்றி பெறணுங்கிற ஒரு நோக்கம் இருக்குது எல்லாத்துக்குமே. திமுகவை ஆட்சியிலேருந்து அகற்ற வேண்டும். ஆகவே ஒன்றா இருந்தால் தான் இதில் எதுவும் சிக்கல் வந்துடக்கூடாது. கூட்டணி விஷயமா இருக்கட்டும், பிரிதலோ பிரிஞ்சிருக்கோ தேவையில்லாமல் ஓட்டுகள் வீணடிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறதுனால இது எல்லாமே பாஜகவோட மூவ்மெண்ட்டாக தானே பார்க்கப்படுது பொதுவாக. பாஜக மூவ்மெண்ட் மட்டும் கிடையாதுங்க. 2024 இதே பாஜகவும் அதிமுகவும் ஒன்றா இருந்தால் குறைஞ்சபட்சம் 20லேருந்து 22 சீட்டு மேக்ஸிமம், மினிமம் 18 சீட்டாவது கேரண்டியாக, பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஆமாம் 18 சீட்டாவது கேரண்டியாக அடிப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்து நாங்கள் வந்து பதிவும் பண்ணியிருக்கேன். நான் 4 சேனலில் பதிவு பண்ணியிருக்கேன். 18 சீட் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்த மினிமம் கேரண்டின்ற வார்த்தையை யார் தான் தடுத்தது, யார் தான் வேண்டாம்? அது அப்போ இருந்த சூழல் நம்ம 2 பேரும் ஒன்று சேரல. அந்த சூழல் என்னன்றது உங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியும். அண்ணாமலைன்ற ஒரு பெரிய ஒரு பிம்பம் அது இந்த பக்கம் எடப்பாடியார், அவங்க 2 பேருக்குள்ள அப்போது இருந்த கருத்து வேறுபாடு இப்போ கிடையாது. அப்போ இருந்த கருத்து வேறுபாடுனால அந்த கூட்டணி ஃபார்ம் ஆகும் போச்சு. இப்போ வந்து கரெக்டாக ஜெல்லாகி ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்ட மாதிரி ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்னு வரும்போது பாஜக தொண்டை மட்டும் இல்லைங்க, அதிமுகவில் இருக்க ஒரு முக்கால்வாசி தொண்டர்கள் எதிர்பார்க்குறதா நம்ம பார்க்க முடியுது. உள்ளுக்குள்ள அமைச்சர்களே, முன்னாள் அமைச்சர்களே அந்த அதிமுகவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வையை தான் அவங்களால வந்து ஸ்ட்ராங்காக வைக்க முடியல. ஸோ திரு நயினார் ஆகட்டும், டிடிவி ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், சசிகலா அவர்கள் ஆகட்டும், இவங்க எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்க, ஒருங்கிணைந்த அதிமுக நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஒரு ஆங்கிளில் மட்டும் யோசிக்கக்கூடாது, இன்னொரு ஆங்கிளில் பார்க்கணும். திரு எடப்பாடியார் அவர்கள் வந்து இப்போ மிகப்பெரிய ஆளுமையாக கிரியேட் ஆகி வந்துட்டு இருக்காரு. என்னன்னா, இன்னைக்கு போகிற இடங்கள்லாம் செல்வாக்கு, அதெல்லாம் ஓட்ட கன்வெர்ட் ஆகுமா கன்வெர்ட் ஆகாது ரெண்டாவது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், இதே ஓபிஎஸ் அவர்கள் எவ்வளோ வழக்கு தொடர்ந்தார். ராயப்பேட்டை மெயின் கட்சியோட ஹெட் ஆஃபீஸ், எம்ஜிஆரோட என்ன சொல்கிறது இல்லை, அது ஒரு முக்கிய ஒரு எம்ஜிஆரோட தாய் வீடு மாதிரி. அது பார்ப்ப ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கும் தாய் வீடு மாதிரி பார்க்கக்கூடிய அந்த வீட்டில் என்ன வேலைகள்லாம் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். எவ்வளோ ஒரு கீழ்த்தனமான சில விஷயங்கள்லாம் செஞ்சது. அது வந்து உள்ளபடியே நான் அந்த இடத்துல எடப்பாடியார் இடத்துல இருந்தால் கண்டிப்பாக எனக்கு அந்த ஒரு வகையான வெறுப்புணர்ச்சி இருக்க தான் செய்யும். அது வெறுப்போட உச்சம். ஒரு பக்கம் வழக்கு, ஒரு பக்கம் ஆஃபீஸ் உள்ள அலுவலகத்தில் போது இந்த மாதிரி பண்ணுறது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் ஏன் சேர்க்கணும் அவங்கள அப்படின்ற ஒரு, ஏன்னா ஓபிஎஸ் டிடிவி பொறுத்தவரைக்கும் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாருங்க. அதனால சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை வராது. அவர் வந்து இப்போ தண்ணீருக்கு பிரச்சனை வராதுன்னா எடப்பாடி நினைக்கிறாரு. கண்டிப்பாக இப்போ எடப்பாடி சேர்ல உட்காந்துட்டாருன்னா இந்த பக்கம் நயினார் அவர்கள் உட்கார போறாரு. அது கூட இபிஎஸ் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு போகிற சுச்சுவேஷன் வச்சு பார்க்கும்போது டிசம்பருக்குள்ள இது நடக்க சான்சஸ் 99% இருக்கு. உட்கார அலோவ் பண்ணிடுவார். ஆனால் ஓபிஎஸ்ஸை பக்கத்தில் உட்கார வைக்க கண்டிப்பாக 1க்கு 10 தடவை யோசிக்க தான் செய்வார். அதில் எனக்கு எல்லளவு மாற்று கருத்தும் கிடையாது. அதையே ஒன்று சேர்க்கணும் அப்படின்னா அது வந்து மேலே இருக்க இவங்க எல்லாரையும் ஆப்ரேட் பண்ண ஒருத்தர் இருக்கார் இல்லைங்களா, சசிகலா அவர்களுக்கான சான்சஸ் வந்து 160% இல்லை. ஏன் சார் எல்லாமே வந்து கடைசி அங்கே தான் போய் நிற்கிறாங்க. டிடி தினகரன் ஒன்று சேரணும், சின்னம்மா ஓப்பனிஸில் ஒன்று சேரணும், சின்னம்மா எல்லாரும் அங்கே தானே போகிறாங்க. ஒருங்கிணைந்த அதிமுகவை தான் செங்கோட்டையனே விரும்புகிறாரு. அப்போ அவங்களும் மட்டும் ஒதுக்கிக்கிறதுங்கிறது என்ன நியாயம்? அவங்களும் தனி கட்சி ஆரம்பிச்சிருந்தா சேர்த்துக்கிட்டு வரா எடப்பாடி பழனிசாமி? நல்ல கேள்வி. அது சசிகலா அவர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஸ்பேஸ் வந்து ஏடிஎம்கேல இப்போதைக்கு ஒன்றுமே கிடையாது. அப்போ என்றைக்குமே இதால் நமக்கு பாதிப்பு தானே சார் ஏற்படும். இப்போ திமுகவே இதை கையாளணும்ல. அப்போ எங்கேயோ இருந்து யாரோ இயக்குவாங்க, இந்த கட்சி ஓட்டு விழக்கூடாது, சண்டை வந்துக்கிட்டே பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கணுங்கிறது வந்து இவங்க 3 பேரால் தானே நாளைக்கு வரும். நீ ஐயா இப்போ செங்கோட்டையன் புதுசாக வந்துருக்க 4 பேரால் தானே வரும். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம தானே ஒரு முட்டுக்கட்டை போடணும். வெற்றி பெறணுங்கிற முடிவு ஆயிடுச்சுன்னா அப்போ ஏதாவது ஒரு மாற்று கருத்து இருக்கணும் இல்லை. அதை ஆட விட்டு பார்க்குறதுங்கிறது இந்த மாதிரியான ஒரு செயல்னு ஒரு மக்கள் மத்தியிலே ஏற்படுது இல்லை. அதிமுக தொண்டருக்கே அந்த நிலைப்பாடு தானே. சாமர்த்தியமான கேள்வி ரூபன் அவர்களே. இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எடப்பாடியார் அவர்களும் சரி, ஓபிஎஸ் அவர்களும் சரி, இவங்க எல்லாரும் ஆதி காலத்திலேருந்து சசிகலா அவர்கள் டவுன்லைனில் தான் இருந்தாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், சின்னம்மான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு ஓபிஎஸ் அவர்களை இணைக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். மிச்சபடி செங்கோட்டையன் அவர்களை இணைக்கிறாங்க, அப்புறம் சசிகலா இணைக்கிறாங்க. என்ன பதவின்னு உட்கார வைக்க முடியும் அவங்கள? இவர் எப்படி ஃபேஸ் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இணைச்சிட்டாங்கன்னா எப்படி ஃபேஸ் பண்ணுவார்? அதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குல்ல. ஏன்னா எடப்பாடியார் வந்து இந்த பிளவு ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம் நான் சொன்ன முதல்ல 2-3 சேனலில் சொன்ன விஷயந்தான், தர்ம யுத்தம். தர்ம யுத்தம் யார் பண்ணா? ஓபிஎஸ் அவர்கள் ஜெயலலிதா அவர்களோட அந்த இதில் வந்து சமாதியில் வந்து சபதம் வச்சார். அந்த மாதிரி வைக்க உடனே ஓபிஎஸ் அவர்களாகட்டும், நம்ம முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அப்படி இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு ஓபிஎஸ் அண்ணன் மேலே நியாயம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி, அப்போ ஓபிஎஸ் அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் சொன்ன வார்த்தைகள் இன்னும் எனக்கு உழைத்தி கொண்டே இருக்கிறது. என்ன வார்த்தைன்னா, அவர் இந்த பக்கம் டிடிவி, இந்த பக்கம் சசிகலா அவர்கள் என்னை மிரட்டி எனக்கு கையெழுத்து வாங்கிட்டாங்க. அது எவ்வளோ பெரிய வார்த்தைங்க. பொது மேடையில் நீங்கள் சொல்கிறது சாதாரண விஷயமா வந்து ஒருத்தர் மேலே வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு
சார்ஜ் ஷீட் போடுறீங்கன்னா அது ரொம்ப பெரிய சென்சிட்டிவான வார்த்தை, அப்படி சொல்லிட்டார். சரி நடந்தது. அதை வந்து முழுக்க ஓபிஎஸ் சொன்னதை அப்படியே இபிஎஸ் ஏற்றுட்டு, இபிஎஸோட மொத்த குழுமம் ஏற்றுட்டு உடனடியாக என்ன பண்ணாங்க, அவங்களே உடனே முடிவு எடுக்கல. அதாவது குறைஞ்சபட்சம் 10லேருந்து 12 நாள் ஆலோசித்து ஒரு முடிவு எடுத்து ஒன்ஸ் ஃபார் ஆல் கட்சி விட்டு அவங்க 2 பேரும் விளக்குறாங்க. எதுக்காக விளக்குனாங்க? ஓபிஎஸ் அவர்கள் அந்த தர்ம யுத்தம் வெல்லணுன்றதுக்காக விளக்குறாங்க. அப்படி இதெல்லாம் அவங்க விஷயத்துக்கெல்லாம் ஓபிஎஸ் இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணிவிட்டு திடீர்னு வந்து அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு இப்போ இவரை மட்டும் தனித்து நிற்க வைக்கும்போது பண்ணும்போது நீங்கள் அதிமுகன்னு எடுத்திங்கன்னா எம்ஜிஆர் காலத்தில் பீரியட்லேருந்தே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் போனதுக்கப்புறம் ஜானகி அவர்கள் சசிகலா ஜெயலலிதா அவர்கள் ஆகட்டும், இவங்க 2 பேர் தலைமையில் யார்கிட்ட போட்டி போடுறது. அப்போது அந்த நேரத்தில் வந்து சசிகலாவோட கை ஜெயலலிதாவோட கை ஓங்கினதுக்கப்புறம் எல்லாம் ஜெயலலிதா பின்னாடி வர ஆரம்பித்தாங்க. அப்படியே தான் கட்சி ஒரு ஸ்டேஜாக கிராஸ் பண்ணி வரும்போது இப்போ இந்த ஸ்டேஜ் வரும்போது திரு இபிஎஸ் அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த முடிவானது ஒரு பத்திரிகையாளர் முறையில் என்னோட பார்வை அப்படி தான் இருக்குது, கரெக்டு அப்படின்னு தான் எனக்கு உண்மையிலே உள்ளபடி. ஆனால் ஒரு திமுகன்றது சாதாரண கட்சி இல்லை. நீங்கள் சொன்னீங்க திமுக வந்து எதிர்கட்சியாக இருக்காங்கும் போது இவங்களை வந்து ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது உண்மையில் உள்ளபடியே இந்த திமுகன்ற விஸ்வரூபம் எடுத்திருக்க இந்த கட்சியை ஜெயிக்கணும்னா அதாவது ஒருங்கிணைந்த அதிமுகவால் மட்டும்தான் முடியும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எடப்பாடியார் ஏன் அந்த விஷயத்தில் வந்து இறங்கி வர மாட்டாருன்னா உள்ளுக்குள்ளே அந்த கிரைவன்சஸ் இருக்க தான் செய்யும். அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மருந்து போட்டு அதை வந்து சரி செய்யணும். அது யார் மருந்து போடுறான்றது பொறுத்து தான் பார்க்கணும். அமித்ஷா அவர்கள் தான் போடுவாரான்னு பார்வை. ஏன்னா எல்லாருக்கும் அதான் நான் முதல்ல ஒரு பேச்சிலே சொன்னேன், மேலே இருக்கிறவங்க ஆப்ரேட் பண்ணுறது தான் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அனைவரும் அவர் சரி பண்ணுவார்னு நினைக்கிறேன். இல்லை, இவங்க எல்லாரும் ஒரு விஷயம் பண்ணாலும் இன்னொன்று வந்து பாஜகக்குள்ளேயே 2 கோஷ்டி மோதல், அவங்களுக்குள்ளே ஒரு 2 இதே நயினார் எப்படி எதிர்கொள்ள போகிறான்னு தெரில. அவங்கள இதே ஒரு பெரிய பாடாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இது வந்து டிடி தினகரன் வச்ச ஸ்டேட்மெண்ட்டு. அண்ணாமலை இருந்த பாஜக வேறு, இன்றைக்கி நயினார் இருந்த பாஜக வேறு. இந்த வார்த்தையை அவர் எதுக்கு சொல்லணும்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. அப்படிங்கும்போது அது பட்டவர்த்தமாக தெரியுது. பிஜேபிக்குள்ளேயே ஒரு 2 குரூப்பாக இருக்குது. நீங்களோ நாங்களோ பேசிக்கலாம் வச்சுக்கலாம், பட் அது யதார்த்த உண்மையாக இருக்குல்ல. அப்போ இதெல்லாம் ஃபேஸ் பண்ணது கூடியது பாஜக எவ்வளோ பெரிய, அதிமுகவுக்கு ஒரு பெரிய தலைவலி இருக்குன்னா சேம் டைம் பாஜகவுக்கு இருக்குல்ல. ஒவ்வொரு கட்சியில் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியில் உட்கட்சி பூசல் இருக்க தான் செய்யுது. பாஜக நீங்கள் சொல்கிறீங்க, அதிமுகவில் நம்ம பார்த்துட்ருக்கோம் 4 வகையான பிரிவினை இருக்குது. பாஜகக்குள்ளே இருக்குது. பாஜகவுக்குள்ளே நீங்கள் 2ன்னு பார்க்குறீங்க, நான் 4ஆக பார்க்குறேன். பாஜகவுள்ளே 4 இருக்குது. கண்டிப்பாக பாஜகவுள்ளே 4 இருக்குது. ஏன்னா பாஜக உள்ள நான் ஒரு முக்கியமான இடத்துல சொன்ன ஒரு பதிவுகள் தான் இந்த பதிவுகள். நேற்று என்னோட சமூக ஊடகங்களோட போட்ட பதிவு தான். திரு நயினார் அவர்கள் ஒரு பானையில் ஒரு நண்டு கொண்டு வந்து ஒரு 10 நண்டு இல்லை 6 நண்டு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எந்த நண்டு மேலே வரும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எதுவுமே வராது. அந்த சூழல் தான் உண்மையிலே பாஜக உள்ளே இருக்குது. ஓகே, எல்லாமே நிறைய ஆளுமை மிக்க தலைவர்களாக தன்னைத்தானே வந்து பறைசாற்றுக்கிறாங்க. உண்மையிலே அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் கட்சி வந்து விஸ்வரூப வளர்ச்சி. தாமரை மலர்ந்தே தீரும் எப்படி சகோதரி தமிழிசை சொன்னாங்களோ அப்போ ஒரு வளர்ச்சி இருந்தது. எல்முருகன் வந்ததுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள்லாம் பிஜேபியை வேறு மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்க, வர ஆரம்பித்தாங்க கட்சியோடு. அதுக்கு அடுத்தபடி அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் வேறு செக்டர் ஆஃப் டெவலப்மெண்ட் கட்சியை பார்க்க முடியும். இளைஞர்களுக்குள்ள ஒரு எழுச்சி, கட்சியை தாண்டி பொதுவான இளைஞர்களுக்குள்ள ஒரு எழுச்சி. அண்ணாமலை ஒரு கண்டென்ட்டாக பேசுகிறாரு. அவர் என்ன எது பேசுனா நமக்கு எல்லாம் தெரியும், அது உள்ளுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருக்கும்போது இளைஞர்கள் ஒரு எழுச்சி கொண்டு வந்தார். கொஞ்சம் தொண்டர்கள் உள்ளே சேர்ந்தாங்க, அதில் மாற்றுக்கிறதுல திரு நயினார் வந்து தெளிவாக சொல்லிட்டார், நான் அண்ணாமலை மாதிரி கிடையாது அப்படின்ற வார்த்தை வரும்போது சொல்லிட்டார். அவர் புயல், நான் தென்றல் அப்படின்ற வார்த்தையை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் அரசியல் களத்துக்கு அது தேவையா இது தேவையா? தேர்தல் நேரத்தில் தென்றல் புயலாக மாற வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் புயல் கண்டிப்பாக தேவை. அவ்வப்போது புயல் வந்து 24 ஹவர்ஸே இருக்க போகிறதில்ல, ஆல் 360 டேஸ் இருக்க போதில்லை. மந்த்லி இல்லை இந்த மான்சூன் நேரம், அதாவது எப்போதான் மழை போடும்போது அப்போ மட்டும்தான் புயல். அந்த நேரத்துக்கான புயல் வந்துட்டு போகிறது நல்லதுட்டு என்னோட பார்வையாக இருக்குது. ஏன்னா ஒருத்தர் நம்ம சொல்கிறத வச்சு வேறு மாதிரி வந்து சித்தரிச்சுறாங்க. நான் தெளிவாக சொல்கிறேன், அண்ணாமலை அவர்கள் கட்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறார். அண்ணாமலையால் நிறைய பேர் உள்ளே வராங்க, நிறைய பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்குது. ஏன்னா டிஎம்கே ஃபைல் 1, ஃபைல் 2, ஃபைல் 3 நிறைய விஷயங்கள் ரிலீஸ் பண்ணார். அதனால ஒரு சென்சேஷனல் டாக் ஆஃப் தி மீடியாவாக இருந்தது. அதே மாதிரி திரு நயினார் அவர்களோட செயல்பாடு தென்றல் வந்து ஸ்மூத்தாக போகுது. அதுக்கு இன்னும் அந்த ஃப்ளாஷிங்கில் வர்றதுக்கான அந்த ட்ராக்ஷன் ஃபேக்டர் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா ஏன் கம்மியாக இருக்குன்றது யாரும் யோசிக்க மாட்டாங்க. அவர் ஏடிஎம்கேவும் பிஜேபியும் ஜெல்லாகி போகணும் அப்படின்னு பார்க்குறாரு. அதை என்னால் பார்க்க முடியுது. என்னென்னா இப்போ டாக்டர் போட்டு தங்கராஜ் பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அண்ணாமலை இருக்கும்போது என்னென்ன விமர்சனம் பண்ணால் நம்மளே பார்த்தோம். எம்ஜிஆர் பற்றி விமர்சனம் பண்ணார், ஜெயலலிதா பற்றி பண்ணார், இபிஎஸ்ஸை பற்றி எவ்வளோலாம் விமர்சனம் பண்ணார் பார்த்தோம். அந்த விமர்சனங்கள்லாம் இப்போ மருந்து போட்டு வந்துட்டுருக்காரு திரு நயினார் அவர்கள்.
மருந்து போட்டதுக்கு அப்புறமா தான் இவரோட ரியல் ஃபேஸை பார்க்க. ஏன்னா இவங்க எல்லாம் வந்து ஒரே பட்டறையிலேருந்து வந்தவங்க, அது பார்க்கணும் நம்ம எல்லாம். டிடிவி ஆகட்டும், செங்கோட்டையன் ஆகட்டும், இபிஎஸ் ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், இவர் நம்ம நயனார் ஆகட்டும், எல்லாம் ஒரே பட்டறை. அந்த ஒரே பட்டறையில் வந்ததோட எஃபெக்ட்டு ஜெயலலிதா அம்மா சொல்லி கொடுத்த விஷயம் தான் இவங்க எல்லாத்துக்கும். பூத்தை முதல்ல பார்க்கணும், அந்த விஷயத்த உஷாராக கையில் எடுத்து அது மட்டும்தான் இவர் ஃபஸ்ட்டு ப்ரியராக பண்ணிகிட்ருக்காரு. அந்த விஷயத்த உள்ளபடியே நயனார் அவர்கள் செய்கிறது பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா இன்னி வரைக்கும் மிச்ச தலைவர் பார்க்கலன்னு என்ன கேட்குறாங்க. சத்தியமாக நான் கண் கூட பார்த்த வரைக்கும் பிஜேபியில் இத்தனை வருஷம் இருந்த தலைவர்களில் இவர் தான் முதல் ஆள் பூத்தில் ஸ்ட்ராங்காக உட்காந்தார். வேறு யாரும் பூத் லெவலில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக உட்காந்ததே கிடையவே கிடையாது. சேலஞ்ச் பண்ணி சொல்ல முடியும் என்னால். கண் கூட நான் பார்த்துட்ருக்கேன். ஒவ்வொரு நகர்கள் ஒவ்வொரு மாவட்டம் வரையாக பார்த்துட்ருக்கேன். இல்லை, அண்ணாமலை இருந்தபோது பூத் கமிட்டி இந்த அளவு இல்லையா, இல்லை இது வந்து புதுசாக இருக்குதா, அதை எப்படி நம்ம பார்க்குறது? அப்போ இல்லைங்கிறது அந்த அவர் இருக்கும்போது இது பண்ணலை, இதை வந்து இவர் பண்ணுறாரு அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை அந்த நேரத்தில் பூத் தேவையில்லை, ஏன்னா அலைன்ஸ் வச்சதுனால அவங்க பார்த்துக்கிட்டாங்க, இந்த நேரத்தில் வந்து புதுசாக கட்டமைச்சு கொண்டு போகுது பாஜக, இது புதியதொரு முறை அப்படிங்கிறத எடுத்துக்கலாமா? அதை நம்ம 2021 தேர்தலில் வாக்களிச்சிருப்போம், 2024 தேர்தலில் வாக்களிச்சிருப்போம். 2024 தேர்தலில் வாக்களிக்கும் போது நம்ம பூத்தில் போய் ஓட்டு போட போகிற இடத்துல அந்த டேபிள் போட்டு உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்களா? நீங்கள் போகும்போது எங்கேயோ ஒரு இடத்துல பிஜேபியோட ஃப்ளாகோ இல்லை பிஜேபி டேபிள் போட்டு உட்காந்து பார்த்தீங்களா? நீங்கள் ஓட்டு போட்ட இடத்துல கூட்டணி கட்சிக்கு அவங்க பார்த்துக்கிடுவாங்கன்ட்டு போடலையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்படி தான் நான் நினைக்கிறேன். பொதுவாக நான் பார்த்ததில்லை. நான் கிட்டத்தட்ட 2021 எலெக்ஷன் சரி 16 எலெக்ஷன்லேருந்து ரொம்ப ஒரு செக்மெண்ட்டாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். 2021 எலெக்ஷனில் அதிமுக கூட்டணியில் இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக 1க்கு 3 டேபிள்லாம் போட்டு உட்காந்து ஏடிஎம்கே டீமோடு உட்காந்து இவங்க உட்காந்துருந்தாங்க. 2024 ஒரே ஒரு டேபிள், அதுவும் ஒரு பர்டிகுலர் ஏரியா அண்ணா நகர் வச்சுக்கோங்கன்னா, அண்ணா நகரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு கண் கூட பார்த்த வரைக்கும் ஒரு 18 பூத்தில் போய் பார்க்குறேன். 18 பூத்தில் வந்து ஒரு 3 பூத்தில் மட்டும்தான் பிஜேபி ஃப்ளாகை வச்சுன்னு பிஜேபி ஆளுங்க டேபிள் போட்டு, அதுவும் ஒரு டேபிள் தான் போட்டு உட்காந்துருக்காங்க. பாராளுமன்ற எலெக்ஷன் யாருக்கு முக்கியம்? பிஜேபி காங்கிரஸ் தான். அப்படி இருக்கும் தருவாயில் அந்த இடத்துல ஃபிசிக்கலாக போய் பார்க்கும்போது மொத்தமாகவே 18 பூத்தில் 3 இடத்துல தான் டேபிள் சேர் போட்டு உட்காந்து மிச்சில் உட்காரல. ஏன் உட்காரல அப்படின்னு கேள்வி எழுது இல்லையா? உண்மையிலே ஃபிசிக்கலி தி ஆர் ஸ்ட்ராங் அப்படின்னா அதுக்கு இது அண்ணாமலை தான் காரணம், எல்முருகன் காரணம், தமிழிசை காரணம் சொல்ல முடியாது. ஆர்கனைசேஷன் நேரத்தில் அந்தந்த நிலைப்பாடு இப்படி இருந்திருக்கு. இது ஒரு முயற்சி, அடுத்த கட்ட கரெக்ட். ஆர்கனைசேஷன் டீம் தனியாக இருக்குது. பிஜேபியில் உங்களுக்கு தெரியும், மாநில பொறுப்பெடுத்து வகித்து தலைமை பொறுப்பெடுத்து பண்ணுறவங்க கட்சியை வளர்க்குறதுக்கு, தொண்டர்கள் இது பண்ணுறதுக்கான வேலைகள் தலைமை, அது அண்ணாமலை ஆகட்டும், எல்முருகன் ஆகட்டும், தமிழிசை ஆகட்டும். ஆர்கனைசேஷன் டீம் ஒன்று இருக்குல்ல பிஜேபியில், தெரியும்னு நினைக்கிறவங்க. மிச்ச கட்சிகள் மாதிரி இல்லாமல் இந்த இடத்துல தனியாக ஆர்கனைசேஷன் கமிட்டின்னு தனியாக வச்சுருக்காங்க. அதுக்குன்னு ஒரு தனியாக தலைவர் இருக்கிறார். வார் ரூமும் தனியாக இருந்தது, வார் ரூம் எல்லாம் தனியாக இருக்குது, ஆர்மி ரூமும் தனியாக இருந்தது. எல்லா மாதிரி விஷயங்களும் தனித்தனியாக ஃபோக்கஸ் பண்ணி அது தலைவருக்கான இண்டிவிஜுவல் ட்ரைவ் பண்ணுவாங்க. வார் ரூம் ஆகட்டும், அந்த அவங்களுக்கு ஆர்மி ரூம், நம்ம இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ட்ரைவ், அதில் மாற்றுக்கிறதுல ஆர்கனைசேஷன் டீம் என்ன பண்ணுது? எவாலுவேஷன் இருக்குது இல்லையா? ஒரு பூத் கமிட்டியோட லிஸ்ட்டு, பூத் இவ்வளோ ஒரு பர்டிகுலர் அண்ணா தொகுதி, துறைமுக தொகுதி, ட்ரிப்ளிகன் தொகுதிக்கெலாம் லிஸ்ட் இருக்கு இல்லையா? அந்த லிஸ்ட்டு படி யார் போய் எவாலுவேட் பண்ணா? ஃபிசிக்கல் எவாலுவேஷன். எவாலுவேஷன் போட்டு உண்மையிலே 100 பேர் கொண்ட அந்த ஸ்லிப்பில் 100 பேர் ஃபிசிக்கலாக இருக்கானா? இதில் தாங்க பாஜகவுக்கும் திமுக அதிமுகவும் வித்தியாசம் இருக்குது. திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நான் சொல்லக்கூடிய விஷயம், திமுகவை இந்த விஷயத்தில் நான் திமுகவும் சரி அதிமுகவும் சரி தைரியமாக ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். அவனுங்களை மாதிரி யாராலும் ஒன்றுமே பண்ண முடியாது. எந்த ஒரு தெருவில் 100 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்ராக்சிமேட்டாக, அந்த 40 வீட்டில் வந்து மெயின் இவங்க ஓட்டு மட்டும்தான் விழும். தப்பி தெருவிட மாறி விடாது, திமுக தவிர வேறு யாருக்கும் மாறி விடாது. 100 வீடு இருக்க வீட்டில் மிச்சம் 60 வீடுகளில் அப்பா யார் ஓட்டு போடுவா, பொண்டாட்டி அம்மா யார் ஓட்டு போடுவா, பையன் யாருக்கு ஓட்டு போடுவா, பொண்ணு யார் ஓட்டு போடுவா, இவங்க தனியாக சொல்லுவாங்க. இதை கரெக்டாக எடுத்து வச்சுருக்காங்க, அவங்ககிட்ட இருக்குது டேட்டாவோட. ஃபிங்கர் பிரிண்ட்டில் எவன் வாடகை வீட்டில் இருக்கான், எவன் இங்கேருந்து காலி பண்ணி எந்த இடத்துக்கு போயிருக்கான், அவன் எந்த. ஆனால் இது எல்லாமே இல்லாமையே பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 18% வாக்கு நிரூபிச்சிட்டாங்க. இல்லை 18%, 18.46 கூட்டணி அலைன்ஸோட. பட் அதிமுக டெபாசிட் இலக்க வச்சாங்களா? அது எவ்வளோ பெரிய விஷயம். கூட்டணி அலைன்ஸ் அதெல்லாம் உள்ளபடியே பாராட்ட வேண்டிய விஷயம். அது அண்ணாமலை அவர்களோட பேச்சு திறமை. அது மட்டும் இல்லாமல் அது நம்ம மிச்ச கட்சிக்கு இருக்கலாம், அவங்க எல்லாரோட கூட்டு முயற்சி, இண்டிவிஜுவல் டிரைவ் அப்படின்ற விஷயத்தை வந்து நல்லா ரீச் பண்ண வச்சாங்க. அதில் பாராட்டக்கூடிய விஷயம். அது கரெக்டு. பட் ஆனால் தமிழ்நாடுன்னா அண்ணாமலை அதுக்காண்டி விழுந்துச்சா, பிஜேபிங்கிறதுக்காண்டி விழுந்துச்சான்னு ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது. ஏன்னா இது இந்த எலெக்ஷனில் நிரூபிச்சாதான் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான விடை கிடைக்குன்னு நினைக்கிறேன். 2024 பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு விழுந்த ஓட்டுக்கு முக்கிய காரணம், மூல காரணம் அண்ணாமலை மட்டுமே. அதை தைரியமாக ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். ஏனென்றால் அவரோட செயல்பாடுகள், த ரீச், த கைண்ட் ஆஃப் டெலிவரன்ஸ் ஆஃப் ஸ்பீச்,
எல்லாத்தையும் தூண்டிட்டு எப்பவுமே அவங்க ஆன்டி இன்கம்பன்ஸ் எல்லாத்துலையும் இருக்கு தான் செய்யும். அந்த ஆன்டி இன்கம்பன்ஸை எப்படி ஒருத்தன் கேபிட்டலைஸ் பண்ணுறான்றதான் மேட்டர். அந்த விஷயத்தை கரெக்டான பாயிண்ட்ல எடுத்து சென்சேஷன்லாம் ஆக்கி கேபிட்டலைஸ் பண்ணார் அண்ணாமலை. இல்லை அது பூத் கமிட்டிலாம் பெருசாக இல்லை அந்த நேரத்துலையும், அதனால சொல்கிறேன். உண்மையிலே கிடையாது, இப்போ கிடையாது. ஆனாலும் மாறிச்சு. இப்போ அவ்வளோ பெரிய பூத் கமிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. நான் முதல்ல சொன்ன மாதிரி அண்ணா ஒரு நயனார் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரென்தன் பண்ணி வந்துட்டு இருக்காரு. மேபி இன்னும் பீரியட் ஆஃப் 5 to 6 months டைமில் இன்னும் ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்தன் ஆகும், அதில் மாற்றுக்கிறதுல. பூத் ஸ்ட்ரென்தன் இல்லாத போது அவ்வளோ தூரம் அடித்தாங்கன்னா நிறைய வேலை செஞ்சாங்க. கடைசி மினிட்ல பாராளுமன்ற தேர்தல் அப்போ நிறைய வேலை செஞ்சாங்க. அந்த வேலை செஞ்சது மட்டும் இவர் டெலிவரன்ஸ் வந்து கரெக்டாக போய் சேர்ந்தது. ஆன்டி இன்கம்பன்சி நல்லா ஹெல்ப் பண்ணிச்சு, அதுதான் மெயின். இன்னொன்று நான் திமுக பற்றி சொன்ன விஷயத்தில் பார்க்க வேண்டிய விஷயம், திமுக வந்து தேர்தல் அரசியல் என்று வந்து விட்டால் அவர்களுக்கு கூட யாராலையும் ஸ்ட்ராங்காக இறங்கி வேலை செய்யவே முடியாது. இந்தியா லெவலில் வச்சு பார்க்கும்போது பிஜேபி ஃபஸ்ட்டு தேர்தல் அரசியல்னால் அவங்கள மாதிரி வைப்ரண்ட்டாக, ஏன்னா அரசியல் என்றாலே அதிகாரத்தில் வர வேண்டும் என்பதற்காக எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவர்கள் தான் திமுக தமிழ்நாட்டில். அகில இந்திய அளவில் பார்க்கும்போது நான் 7 மாநிலங்களில் சுற்றுப்பயணம் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்கள் கண் கூட ஃபிசிக்கலாக பார்த்ததுனால சொல்கிறேன். அந்த 7 மாநிலங்களையும் பாஜகவோட அந்த வைப்ரண்ட்டாக வேலை செய்கிற விஷயம் வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போது ஏன் தமிழ்நாட்டை ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கான்னு நினைக்கிறீங்க? இப்போ பீகார் எலெக்ஷன் வரும்போது, அப்புறம் வெஸ்ட் பெங்கால், முழுக்க அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாக பீகார் மேலே இருக்குது. இவ்வளோ நாளாகி 50 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்ச திராவிட கட்சி மேலே தமிழ்நாட்டு மேலே ஃபோக்கஸே இல்லையே. இப்போ இந்த முறையாவது வைக்கணும் இல்லை, அப்போ இதுவும் இந்த முறையும் இல்லை. அப்போ வச்சிருந்தா ஜெயிச்சிடலாம். அப்படி இல்லை. இது நீங்கள் உங்களோட பார்வை எப்படி இருக்குது? நான் ரொம்ப எப்படி பார்க்குறோன்னா, நார்த்து ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்தாங்க. சவுத்தில் கால் வைக்கிறது முன்னாடி நார்த் வெஸ்ட்டு கண்ட்ரோல் எடுக்கணும். வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜின்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமை, அந்த ஆளுமை அவ்வளோ சீக்கிரம் கிராக் பண்ண முடியாமல் ரொம்ப ட்ரை பண்ணி. அடுத்த சட்டமன்ற எலெக்ஷனுக்கு ஃபுல் ஃபோக்கஸ்டு பிஜேபி. டிசம்பர் பீகார் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பாருங்கள். மேபி இன்னும் 2 months டவுன்லேஸ், நவம்பருக்குள்ளே மேக்ஸிமம் எல்லாம் செட்டில் ஆகி பீகாரில் ஃபைனலைஸ் ஆகிடும். நிதிஷ்குமார் திருப்பி வராரு. உங்களுக்கே தெரியும், நிதிஷ்குமார்ன்ற ஒரு மனிதர் தான் இந்தியான்ற INDA என்ற ஒரு கூட்டணி ஆரம்பிக்கிறாரு. கடைசியில் அந்த கூட்டணியிலேருந்து அவரே வெளியே வந்து NDA அலைன்ஸில் வராரு. இப்போ அதே அலைன்ஸோடு இப்போ திருப்பி நிற்கிறாங்க. எப்படி நடக்க போகுதுன்றது நம்ம இன்னும் 2 monthsல தெரிஞ்சிட போகுது. இது முடிஞ்சதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்காலோட அவர் மெயின் ஃபோக்கஸ், அமித்ஷாவோட லிட்ரலான ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஃபோக்கஸ் வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால் ஆட்சியை பிடிச்சே ஆகணுன்ற ஒரு இதில் இருக்காங்க. அங்கே வந்து இப்போது நாங்கள் ஜூலை மாதம் கடைசியில் வந்து ஒரு 2 நாள் பயணமாக போயிருந்தேன். அங்கே பார்க்கும்போது பிஜேபி இவ்வளோ தூரம் வேலை செய்வாங்களா அப்படின்ற விஷயத்த வந்து ஆச்சரியமாக இருக்குது. அந்த ஃபேக்டரில் இங்கே உட்காந்து வேலை செய்ய ஆரம்பித்தா கண்டிப்பாக இங்கே ஆல்மோஸ்ட் நம்ம ஃபிசிக்கலாக பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அமித்ஷா அவர்கள் இல்லை டெல்லி மேலிடம் சொன்னால் திமுக உட்பட கண்டிப்பாக செய்கிறாங்க. அவங்க வந்து ஃப்ரண்ட் ஃபேஸில் வந்து மேபி தமிழ்நாடு மீடியா லெவலில் தமிழ்நாடு இருக்க டிவி சேனல் மொத்தமாக வந்து குத்தகை எடுத்ததுனால இவங்க சொல்கிறத அப்படியே போட்டுட்ருக்காங்க. இவர் வந்து ஃபுல்லாக சென்டரில் எதுக்குற மாதிரி பேசுகிறாங்க சொல்கிறாங்க. ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னு நாங்கள் ஃபிசிக்கலாக அங்கேயே நாங்கள் போய் பார்த்துட்டு தான் இருக்கோம். இங்கே இருக்க திருமாவளவன் ஆகட்டும் எல்லாம் தாட்டு போட்டு தங்கராஜன் டிவியில் பேட்டி கொடுக்குறாங்க. ஆனால் அங்கே போய் என்ன பண்ணுறாங்கன்ட்டு நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் அங்கே போய் எவ்வளோ நேரம் எந்தெந்த எம்பிக்கள் போயிட்டு எந்தெந்த அங்கே இருக்க முக்கிய ஆளுமைக்கு அந்த கேபின் வெளியே எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுற போது நாங்கள் பார்த்துருக்கோம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிட் பண்ணுறாங்க. அங்கே அவ்வளோ தூரம் வெயிட் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து பேசுகிற மைக்கை பிடிச்சோன்னா அப்படியே மொத்த மீடியா அப்படி சொல்லிட்டாங்க. என்ன ஏன் அந்த மாதிரி ஒரு வீண் விளம்பரம்ன்றது தெரியல. இதே எம்பிக்கள் டெல்லியில் இருக்கும்போது வேறு மாதிரி இருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்கும் வேறு மாதிரி இருக்காங்க. தமிழ்நாட்டு மைக்கை பார்த்தா வேறு மாதிரி. இதுதான் நடக்குது இங்கே தமிழ்நாட்டில். அண்ட் பாராளுமன்ற தேர்தலுக்கான ஒரு வழிவகைக்கு வந்து இந்த 2026 ரொம்ப பக்காவான ஸ்கெட்ச் போட்டுருக்காரு திரு அமித்ஷா அவர்கள். டிசம்பரில் 99.99% ஒரு 20 to 40 days மேலே இங்கே உட்கார போகிறதா தகவல் வந்திருக்கு. அவர் உட்காந்து விளையாடினார்னா அவரோட விளையாட்டு எப்படி இருக்குன்றதை அப்புறம் தான் பார்த்தா தெரியும். ஏன்னா இஸ் அ டேஞ்சரஸ் மேன் இன் இந்தியன் பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி. நிச்சயமாக சார், நீங்கள் சொன்ன மாதிரி வரக்கூடிய காலங்களில் தெரிய வரும். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயன்படுத்த நன்றி.